போன பாட்டுல மீனாதேவி கனவுக்கும் யதார்த்தமான உண்மைக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. கனவுலயே மூழ்கி இருந்தா வருத்தமும் ஏமாத்தவும் தான் மிஞ்சும். ஆனா யதார்த்தமான அந்த உண்மைக்கு பழகிட்டா வாழ்க்கை சுகமாவும் சந்தோஷமாவும் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இத கேக்குற நம்ம சதிதேவியோ தன் கனவை சிவபெருமான கணவனா அடையிறது தான், அதுலதான் தனக்கு முழு சந்தோஷமும் சுகமும் இருக்கிறதா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டாங்க பார்வதி தேவி. அதே சமயம் அங்க ராஜசபையில கூட்டம் கூடி ஏதோ ஒரு வழக்க விசாரிக்க போறாங்களா. லோக்கல் பஞ்சாயத்துல இந்த வழக்க தீர்க்க முடியலன்னு சொல்லி மன்னர் வரைக்கும் கொண்டு வந்து இந்த பஞ்சாயத்தை விட்டு போயிருக்காங்க. வழக்கு என்ன அப்படின்னா, சுமேதா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட அப்பா அம்மா. சுமேதாங்கிற அந்த பொண்ணு 3 வயசா இருக்கும் போது தீர்த்த யாத்திரை போனப்போ ஒரு வியாபாரியோட பையனுக்கு இந்த சுமேதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா பேசி சத்தியம் செஞ்சிருக்காங்க. அப்போல இருந்து இந்த சுமேதா அப்படிங்கிற அந்த பொண்ணு அந்த வியாபாரியோட பையனை தான் தன்னோட புருஷனா நினைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த வியாபாரியோட குடும்பம் எங்க தேடியும் கிடைக்கலன்னோ, ஆனா இந்த சுமேதாங்கிற பொண்ணு மட்டும் அந்த பையனையே நினைச்சுக்கிட்டு வேற எந்த பையனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் வழக்கம். இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்வதி தேவி ஒரு ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வழக்க பத்தி எடுத்து சொல்றவர் அந்த பொண்ணோட அப்பா. இந்த பக்கம் நம்ம ததீசி முனிவர் சிவனோட சிலையை கையில கொடுத்து இவர்தான் உன்னோட புருஷன் சொன்னது அந்த கணத்துல இருந்து நம்ம பார்வதி தேவி சிவனத்தான் தான் புருஷனா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறத இவங்க நினைச்சு பாக்குறாங்க. இந்த பக்கம் சுமேதாவோட அப்பாவோ இதுவரைக்கும் என்னோட பொண்ணு அந்த பையனை பார்த்ததே கிடையாது, ஆனா அவனையே கற்பனை பண்ணிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா, வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜா கிட்ட வந்து நிக்கிறாரு. இதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மகாராஜா அந்த பொண்ணு கிட்ட உங்க அப்பா சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன்ப்பா, இதுக்கு மேல நீ ஏதாவது சொல்ல விருப்பப்படுறியா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் மனசார அந்த வியாபாரியோட பையனை என்னோட புருஷனா நினைச்சு என்னோட வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன், அதனால இனிமே அந்த புருஷன் ஸ்தானத்துல வேற ஒரு யாரையுமே வச்சு பாக்குறதுக்கு என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ராஜா, ஏமா நீ அந்த பையனை ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையே, அவனோட குணம் எப்படி இருக்கும், கருப்பா சிவப்பா பழக்க வழக்கம் எப்படி இருக்கும்னு எதுவுமே தெரியாது, நீ எப்படி அந்த பையனை புருஷனா ஏத்துக்கிட்ட அப்படின்னு கேக்குறாரு. நீ அந்த பையனை ரொம்ப உயர்வா கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கற்பனையிலேயே புருஷனா அவனை நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல அர்த்தம் இல்லங்கிற மாதிரி சொல்ல வராரு. எது அர்த்தமற்ற காதலா? இந்த வார்த்தையை கேட்டதும் பார்வதி தேவிக்கு கோவம் வருது. இந்த வழக்கோட கதையும் நம்ம பார்வதியோட கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நினைக்கும் போதே பார்வதி தேவி திடீர்னு சபைக்கு முன்னாடி வந்து, நானும் தான் சிவனை நேர்ல பார்த்தது இல்ல, இருந்தாலும் அவருக்காகவே காத்திருந்து அவரை மட்டுமே காதலிச்சு கட்டினா அவரை தான் கட்டுவேன் அப்படின்னு இப்போ ஒத்த கால நான் நிக்கிறேன். இது வெறும் கற்பனை காதல் இல்ல, இது என் வாழ்க்கையோட உண்மை. நீங்க அந்த பொண்ணு கிட்ட கேட்டீங்களே இது அர்த்தமற்ற காதல்னு, அப்போ என்னோட காதலையும் அர்த்தமற்ற காதல் சொல்றீங்க? நான் அந்த சிவனை கற்பனையிலேயே காதலிச்சா கூட என்னோட காதல் அவருக்காக நிஜத்தில் காத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிவனுக்காக நான் இப்ப காத்துக்கிட்டு இருக்கேன், அதை விடுறதையோ அவர் வருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை இழக்கிறதோ உயிரை விடுறதுக்கு சமம்னு சொல்றாங்க. என்னடா நம்ம பார்வதி இப்படி எல்லாம் சபையில நடுவுல புகுந்து பேச மாட்டாலே அப்படின்னு நினைச்சா நாம நினைச்சது சரிதான், இதெல்லாம் ஜஸ்ட் கனவு, இப்படி எல்லாம் பேசினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பார்வதி தேவி நினைச்சு பார்த்திருக்காங்க. அப்படிதான் இந்த பக்கம் மகாராஜா வழக்க ஒரு முடிவுக்கு கொண்டு வர பாக்குறார். ஏதோ ஒரு கற்பனையை நீ நினைச்சு கடவுள் கொடுத்துட்டு இருக்கிற இந்த நிஜ வாழ்க்கையை வேஸ்ட் பண்றது கடவுளையே அவமதிப்பதற்கு சமம், அதனால நான் இப்ப தீர்ப்பு சொல்றேன், சுமேதா உன்னோட அப்பா அம்மா சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துறாரு. இந்த தீர்ப்பை கேட்டதுமே பார்வதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ராஜசபா முடிஞ்சதும் அவங்க அப்பா கிட்ட போய், நீங்க சுமேதாவோட அப்பா அம்மாக்கு நியாயம் வழங்கிட்டீங்க, ஆனா அதே நியாயம் சுமேதாவுக்கு அநியாயமா போயிடுச்சு, அந்த பொண்ணு யாரையோ மனசார புருஷனா நினைக்கிறா, அப்படி மனசுல ஒருத்தவன நினைச்சிட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கைய அவளை வாழ சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்லம்மா நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் விவரம் பத்தாது, ஸ்டார்டிங்ல சுமேதாவுக்கு இந்த வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை அவளுக்கு பழகிடும், பிடிச்சு போயிடும், கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியா போயிடுமா, கால் கட்டு போடா எல்லாம் சரியா போயிடுமாங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம பார்வதி தேவி, அப்பா ஒருவேளை நானு அந்த சுமேதாவோட இடத்துல இருந்திருந்தா அப்பயும் நீங்க இதே மாதிரி தான் தீர்ப்பு கொடுத்திருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, கண்டிப்பா அந்த இடத்துல நீ இருந்தாலும் அதே தீர்ப்பு தான் அப்படிங்கறது சொல்லிடுறாரு, ஆனா எனக்கு தெரியும் என்னோட பொண்ணு அப்படி எதுவும் செய்ய மாட்டான்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வார்த்தையும் உதிர்த்து விட்டு போகிறாரு அப்பா. பார்த்தா பக்கத்துல நம்ம மீனாதேவி இருக்காங்க, பார்வதியை சாப்பிட கூப்பிடுறாங்க, இல்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. இதெல்லாத்தையும் வைகுண்டத்துல இருந்து பாக்குற நம்ம நாரதமுனி, இப்படியே தான் நாம பார்வதி தேவியோட அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு போறத பாத்துக்கிட்டே சும்மா இருக்கணுமா அப்படின்னு விஷ்ணு பகவான் கிட்ட கேக்குறாரு. அப்ப நம்ம விஷ்ணு பகவானோ, கவலைப்படாதீங்க நாரதரே, பார்வதி தேவிக்கு சிவன் மேல இருக்கிற இந்த காதலை யாராலையும் அழிக்க முடியாது, குறைக்க முடியாது, ஏன் தேவி பார்வதியே நினைச்சா கூட சிவனின் மேல் இருக்கும் அந்த காதலை அவங்களால அழிக்க முடியாது அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்றாரு. என்ன இதுல காத்து கிடக்கிறது கஷ்டம் தான், ஆனா சிவன் பார்வதி சந்திக்கிறதுக்கு காத்திருப்பு, பொறுமை, இது எல்லாம் அவசியம். எந்த அளவுக்கு பார்வதி காத்திருக்கிறாங்களோ
அந்த அளவுக்கு சிவ பார்வதி காதல் முழுமை பெறும் அப்படிங்கிறார். சிவன் பார்வதியோட காதல் வெறும் காதல் கிடையாது, அது ஒரு தவம். அந்த தவத்தோட முடிவுல பார்வதிக்கு சிவனே வரமா கிடப்பாரு. பார்வதி தேவி தைரியமாவும் நம்பிக்கையோடவும் இருக்கிறது முக்கியம்னு சொல்றாரு விஷ்ணு பகவான். ஆனா இங்க நம்ம பார்வதி தேவியோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தைரியத்தை இழந்துகிட்டே போற மாதிரி தெரியுது. அம்மா அப்பா சொன்னது எல்லாத்தையும் இவங்க நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்னோட வாழ்க்கையே ஒரு கற்பனையா, நான் ஒரு கற்பனை நபரை தான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கையில சிவனோட உடுக்கியை பார்த்து சோகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜெயா விஜயா 2 பேரும் பார்வதியை பார்த்து, பார்வதி நாங்க ஒரு புது குகையை கண்டுபிடிச்சிருக்கோம், அங்க நிறைய ரிஷிகளும் முனிகளும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உன்னோட சிவனும் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு, வா போய் பார்க்கலாம்னு கூப்பிடுறாங்க. ஆனா பார்வதி தேவியோ நம்பிக்கை இல்லாம எப்படியும் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் சும்மா பொருளை வதந்தியா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்புறமா போலாம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவங்க, ப்ளீஸ் பார்வதி உனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுதான் நாங்க கஷ்டப்பட்டு அந்த குகையை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா நீ என்னடா அப்படின்னு சோகமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி அவங்க கவலைப்படுவாங்களே நினைச்சு பார்வதி போலாம்னு எல்லாரும் கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அங்க யாருமே இல்ல. என்னடா நீங்க என்னமோ நிறைய பேர் இங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க, ஆனா இங்க என்னடா ஒரு பயல காணமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி சொல்றாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ், இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அப்போ அங்க நம்ம விஷ்ணு பகவானோ பார்வதியோட மன பலத்தை அதிகப்படுத்துறதுக்காக ரிஷி மாதிரி ஒரு வேஷத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்க. பார்வதி தேவியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரிஷி முனிவருக்கு வணக்கத்தை போட்டுவிட்டு அப்படியே அங்க நிக்கிறாங்க. நம்மால பார்வதியை பார்த்ததுமே, தேவி உங்க கண்களை பார்த்தா யாரையோ தேடி அலைவது போல் இருக்கிறதே, யாரையோ தேடி அவங்கள பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு. நம்ம பார்வதி தேவியை என்ன எல்லாரும் முன்னாடி இப்படி கேட்டுவிட்டாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு, இல்ல ரிஷி முனிவரே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்மால, சும்மா போய் சொல்லாதீங்க, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, நாங்கெல்லாம் இங்க ரிஷிக்களும் முனிக்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், உங்க கண்களை பார்த்தாலே உங்க மனசுல என்ன இருக்குங்கறத எங்களால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா நீங்க காத்திருந்து வெறுத்து வெக்தி அடைஞ்சிட்டீங்க, ஏன்னா நீங்க தேடுறது உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, உங்க பக்கத்துல கூட வர மாட்டேங்குது. பட் தேவி இப்படி கூட இருக்கலாம்ல, நீங்க யார தேடுறீங்களோ அவரும் இந்த உலகத்துல உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்துட்டு இருக்கலாம். எப்படி நீங்க யார இந்த உலகத்துல கற்பனையா தேடிட்டு இருக்கீங்களோ அதே நபர் உங்களையும் இதே உலகத்துல தேடி திரிந்து கொண்டு இருக்கலாம் இல்லையா? அதனால இந்த காத்திருப்பு எல்லாம் நீங்க சந்திக்கிற வரைக்கும் தான், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு அருள்வாக்கு சொல்றாரு. அதை கேட்கிற நம்ம பார்வதி, என்ன இவர் இப்படி பேசுறாருன்னு நினைச்சிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா பார்வதி தேவி வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களால நிம்மதியா தூங்கவே முடியல. நம்ம ரிஷி பேசுனது காதுல ஒய்யின்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு அங்க படுக்கையில வச்சிருந்த அந்த உடுக்க கீழே விழுந்து தானா ஆடுது. கீழே விழுந்து ஆடும்போது அந்த சத்தத்துல பார்வதி தேவி கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. அந்த உடுக்கைய கையில வச்சு அதையே பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பலமா காத்து வீச ஆரம்பிக்குது. பார்வதி தேவிக்குள்ள ஏதோ ஒரு சக்தி புகுந்த மாதிரி காட்டுறாங்க. அந்த சக்தி கிடைச்சதும் பார்வதி தேவி மாளிகையில இருந்து அந்த மலை பாதையில நடந்து போய் கரெக்டா சிவனுடைய அந்த சூலம் இருக்கிற அந்த குகை கிட்ட போயிடுறாங்க. அந்த சூலத்தையே பார்த்துட்டு நிக்கிறவங்க சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த இசைக்கருவியான உடுக்கைய சூலத்துல இப்ப கட்டுறாங்க. சோ ஃபைனலா சிவனுக்கு சொந்தமான அவரோட உடுக்க அதோட இடத்துக்கு சரியா இப்போ போய் சேர்ந்துருச்சு. சேர்த்தது யாரு? நம்ம பார்வதி. அதை கட்டுன உடனே அவங்க உடம்புக்குள்ள இருந்த அந்த சக்தி வெளியே போயிடுது. அந்த சக்தியை தாங்க முடியாமலே இவங்க ஒரு மாறி ஆறாங்க. குளிர் வேற, குளிர தாக்க பிடிக்க முடியாம அந்த சூலாயுதத்துக்கு கீழேயே நம்ம சிவனோட குகைக்கு வெளியிலேயே இவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. இங்க மாளிகையில மீனாவதி தேவி பார்வதி எங்கேயுமே இல்லையே, ஆளக்கானமே அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பர்வதராஜா, நீ கவலைப்படாதீங்க, பார்வதிக்கு ஒண்ணு ஆகாது, நம்ம விஷ்ணு பகவான் பார்வதி தேவியை கண்டிப்பா காப்பாத்திடுவாரு அப்படின்னு நம்பிக்கை வாக்குகளை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ராஜா தன்னோட பொண்ணுங்க, நிறைய பொண்ணுங்களை பெத்து போட்டிருக்காரு இல்லையா, எல்லா நதிகளா நாடு முழுக்க பரவி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நதியா ஓடக்கூடிய தன்னோட பொண்ணுங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பார்வதி தேவியை தேட சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேனைகளையும் தேட அனுப்புறாரு. கூட நானே வரேன் அப்படின்னு மீனாதேவி வேற சொல்றாங்க. அப்ப ராஜா, இல்ல மகாராணி, நீங்க வீட்டுல இருந்து நம்ம கடவுளான விஷ்ணு பகவான வேண்டுங்க, அவரோட அருள் கிரகமும் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப மீனாதேவி, என்னோட எல்லா பொண்ணுங்களும் நதியாக மாறி உங்க உலகத்துல இருக்கிற மக்களோட தாகத்தை தீக்கிறாங்க. என்னோட 2 பசங்க மலையா இருந்து உலகத்தையே காப்பாத்துறாங்க. ஓ, இவங்களுக்கு 2 பசங்க இருந்திருக்கானுங்க, அவங்க மலையாயிட்டாங்க போல. என்னோட பொண்ணு கங்காவை பிரம்மதேவர் சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாப்ல. கடைசியில எனக்கு ஒரே ஒரு பொண்ணு பார்வதி தான் மிச்சம் இருக்கா, அவளையும் எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, அவளை காப்பாத்துங்கன்னு அழுது வேண்டாங்க மீனாவதி தேவி. அப்ப நம்ம பார்வதியோட ஃப்ரெண்ட்ஸ், பார்வதி ரொம்ப நல்லவ, ஒரு ஈ காக்காக்கு கூட துரோகம் நினைக்காதவ, நம்ம ராஜ்யத்துக்கும் பெருசா இப்ப எதிரிகள்னு யாரும் கிடையாது, அப்படி இருக்க பார்வதிக்கு எதுவும் ஆயிருக்காது, பயப்படாதீங்க அப்படின்னு நல்ல விதமா 4 வார்த்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மீனாதேவி சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதமா, சின்ன வயசுல இருந்து பார்வதிய சிவன்கிற ஒரு சங்கடம் சூழ்ந்தே இருக்குன்னு சொல்றாங்க. சிவனை ஒரு சங்கடமா பாக்குறாங்க அந்த அம்மா. ஆனா பார்வதி இன்னும் சிவனோட கோயிலுக்கு வெளியில மயங்கி தான் கிடக்குறாங்க. அந்த உடுக்க சக்தி தான் தன்னோட இடமான அந்த சூலாயுதத்தை போய் சேர்வதற்காக பார்வதியை பயன்படுத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு வழியா பர்வதராஜன் பார்வதி தேவியை தேடி 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 அந்த கோயில் கிட்ட வந்துட்டாரு. பார்வதி இப்படி மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு கோவப்படுறாரு. கண்ணை திறந்து பாரு பார்வதி, உனக்கு ஒண்ணு ஆகாது அப்படிங்கிறாரு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, தான் பொண்ணை யாரோ கடத்தி கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, யாருமா உன்னை கடத்திட்டு வந்தது, சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு கேக்குறாரு. சொல்லு, அவன் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை கொன்னு போட்டுறேன் அப்படின்றாரு. ஆனா பார்வதி இன்னும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லை. பார்வதி, நீ இன்னும் உசுரோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்கும் போது பின்னாடி
பின்னாடியே ஒரு குரல், உங்க பொண்ணு உயிரோட தான் இருக்கா அப்படின்னு ஒரு சத்தம். யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம விஷ்ணு பகவான். நான் பார்வதியை அனுட்சணமும் ரட்சித்து காப்பாத்த இருக்கும்போது அவங்க எப்படி உயிரோடுவாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பர்வதராஜன், நீங்களே பார்வதி தேவியை ரட்சித்து காப்பாத்துறீங்களா? அப்படியா, சந்தோஷம். அப்படி இருக்க நீங்களே ரட்சித்து காப்பாத்திக்கிட்டு இருக்கும் போது அதையும் மீறி எப்படி ஒருத்தன் என் பொண்ணை கடத்தி இந்த குகை வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. பார்வதியை யாரும் இங்க கடத்திட்டு வரல, அவங்களாதான் இங்க வந்தாங்க. அவங்க இங்க வந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த குகை தான் அவங்க பிறந்ததற்கான காரணமே, மற்றும் இந்த குகை தான் அவங்களோட வாழ்க்கையோட லட்சியமே. எல்லா தேவாதி தேவர்களும் நானுமே இந்த பார்வதி எப்படா இந்த குகை கிட்ட வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னால முடிஞ்சிருந்தா நானே பார்வதியை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா பார்வதி அவங்களாவே இந்த குகை கிட்ட வரணுங்கிறது தான் விதி, அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றாரு. அப்போ நம்ம பர்வதராஜன், ஏன் சுவாமி அப்படி என்ன இந்த குகைக்குள்ள இருக்கு? இல்ல அப்படி இந்த குகைக்குள்ள முக்கியமான ஆட்கள் யாரு இருக்கா? இந்த குகைக்கு அப்படி என்ன மகத்துவம்னு கேக்குறாரு. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளோட முதலும் முடிவுமா விளங்குற ஒரு மகா ஞானி இந்த குகைக்குள்ளதான் இருக்கார். அவரு உங்க ராஜ்யத்துல கால பதிச்சு உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை தேடி கொடுப்பார் அப்படின்னு அருள்வாக்கு சொல்றாரு நம்ம மகாவிஷ்ணு. இத கேக்குற நம்ம ராஜா, என்னது ஒரு ஞானியால எனக்கு பாக்கியம் கிடைக்க போதா அப்படின்னு மனசுல யோசிச்சுக்கிட்டு விஷ்ணுவை பாக்குறாரு. அப்ப விஷ்ணு பகவான் என்ன புரியலையான்னு கேட்டுட்டு, தேவர்களுக்கெல்லாம் தேவரான சிவபெருமான் இந்த குகைக்குள்ள ரொம்ப ஆண்டுகளா கடும் தியானத்துல இருக்காருன்னு சொல்றாப்ல. அப்புறம் உங்க பொண்ணு மட்டும் சாதாரண பொண்ணல்ல, அவங்க பார்வதி தேவி, ஆதி சக்தியோட சொரூபம். அவங்களோட இந்த பிறப்பே சிவனோட சேர்வதற்காகத்தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சிவனோட சக்தி சேர்வது இந்த உலக நன்மைக்கு ரொம்பவே அவசியம். இதை உணர்ந்த பார்வதி தேவி ஒரு வழியா கடைசியில அந்த மகாதேவரை தேடி 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 இந்த குகைக்கிட்டேயே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணு பர்வதராஜனை பார்த்து, நீங்க தான் உங்க பொண்ணு சிவனை அடையக்கூடிய அந்த பாதையில் உள்ள எல்லா தடைகளையும் போக்குறதுக்கு உதவி செய்யணும். பார்வதி தேவியால மட்டும்தான் கடும் தவத்தில் இருக்கிற அந்த சிவனை எழுப்பி மும்மூர்த்திகளையும் முழுமையடைய செய்ய முடியும். அப்படி அந்த மும்மூர்த்திகள் முழுமை அடையாத வரைக்கும் உலகத்துல அதர்மம் தலைவரிச்சு தான் ஆடும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்கிற நம்ம பர்வதராஜன், என்ன மன்னிச்சிடுங்க விஷ்ணு பகவானே, பார்வதியோட கல்யாணம் என்னைக்கோ விந்தியாச்சலோட ராஜகுமாரரோட நிச்சயம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல சிவன் ஒரு சன்னியாசி, சுடுகாட்டுல வாழ்றவர். அவருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு நாடு கிடையாது, பணம் கிடையாது, வனம் கிடையாது, மாளிகை கிடையாது, குடும்பம் கிடையாது, குட்டி கிடையாது, அம்மா அப்பான்னு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு என்னோட பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாப்ல. அன்னைக்கு நம்ம தச்சம் கேட்ட மாதிரியே இவரும் கேட்கிறாரு. என்னோட பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கான அந்த எலிஜிபிள் பேச்சுலர் இந்த சிவன் கிடையாதுன்னு பர்வதராஜே சொல்றாப்ல. இதெல்லாத்தையும் கேட்கிற விஷ்ணு பகவானோ, எங்க சிவனுக்கு இது எதுவுமே தேவையே கிடையாது. ஒருவர் சுயமாகவே தன தானியத்தோட ஊற்றா இருக்கும் போது அவருக்கு நீ சொல்ற விஷயங்கள் எல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாப்ல. சொத்து பத்து இல்லங்கிற, ஆனா அந்த சொத்து பத்தோட ஊத்தே இந்த சிவன் தான் அப்படிங்கிறாப்ல விஷ்ணு. பர்வதராஜரே, நீங்க இன்னும் பக்குவப்படல. அந்த சிவனோட சொருவத்தோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வயசோ பக்குவமோ பத்தாதுன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம பர்வதராஜன், நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும், ஆனா சில பல விஷயங்களை நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறேன். சிவனோட மறுபாதி சதி தேவின்னும், சிவனோட மனசுல இப்போ முழுக்க முழுக்க ஆட்கொண்டு இருக்கிறது சதி தேவி தான் அப்படின்னும், அந்த அம்மாவை நினைச்சு காதல் தோல்வியில இவர் இப்படி கடும் தவம் புரிந்து கொண்டு இருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்படி இன்னொரு பொண்ண மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஆளுக்கு போய் எப்படி ஏன் பொண்ண கொடுக்கறதுங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கும் நம்ம விஷ்ணு, மறந்துட்டீங்களா, காசியில தட்சனும் அவங்க பொண்டாட்டியும் பார்வதியை பார்த்தப்போ அவங்களுக்கு அவங்களோட பொண்ணு சதிதேவியவே திரும்பி பார்த்த மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டது. அந்த உணர்வு வந்தது உண்மைதான். ஏன்னா செத்து போன அந்த சதிதேவி அவங்களோட மறுபிறவிதான் இந்த பார்வதி தேவி. சதியும் சரி பார்வதியும் சரி, இது ரெண்டுமே ஆதிசக்தியோட சொரூபங்கள் தான், ரெண்டும் ஒண்ணுதான். நீ ரெண்டு பேரையும் வேற வேற ஆளா பிரிச்சு பார்க்காத அப்படிங்கிறாரு விஷ்ணு. பர்வதராஜா, நீ என்னோட பரம பக்த, அதனால நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி செய். பார்வதி தேவிக்கு அவங்க தான் ஆதிசக்திங்கிற அந்த உண்மையை உணர்வதற்கான அந்த வழியை விடு. உலக நன்மைக்காக அவங்க சிவனை சந்தித்தே ஆகணும், அதுக்கு உதவி பண்ணு. பார்வதி தேவி சிவனை சந்திக்க போகிற பாதையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. நம்ம பர்வதராஜனோ பரம விஷ்ணு பக்தர், தான் குலதெய்வமே வந்து வேண்டுகோள் வச்சு கேட்டுக்கிட்டதுனால ராஜாவும் பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணலான்ற அந்த முடிவுக்கு வந்துடுறாரு. ஆனா மீனாவதி தேவியோ எப்படி முடிவெடுப்பாங்க? அப்பா இறங்கி வந்த மாதிரி அந்த அம்மா இறங்கி வருமா? டவுட் தான். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பக்கம் பர்வதராஜன் தான் பொண்ணை அப்படியே தூக்கிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துடுறாரு. மீனாவதி தேவி கிட்ட மழை காத்துல குளிர் தாங்க முடியாம எங்கேயோ மயங்கி விழுந்து கிடந்தா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அந்த அம்மா வாட்டுக்கு சும்மா இல்லாம சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாண வேலையை முடிக்கிற வழியை பாருங்க, அவளை இனிமே நம்ம தனியா வச்சுக்கிறதோ இல்ல தனியா வெளியில அனுப்புறதோ நல்லதா படல அப்படின்னு சொல்றாங்க. வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணுவுக்கோ நமக்கு இருக்கிற அதே கவலை தான். பர்வதராஜ ஒத்துக்கிட்ட மாதிரி மீனாவதி தேவியும் சிவனுக்கும் சக்திக்குமான அந்த இணைப்பை ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்விதான். ஆனா லட்சுமி தேவியும் ரொம்ப ஷுவரா சொல்றாங்க அந்த அம்மா கண்டிப்பா ஒத்துக்காது. அதனால பார்வதி தேவி தான் முதல்ல அவங்க யாரு, அவங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற எல்லா உண்மைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண மானிட பிறவியா இல்லாம தெய்வ சக்தியா மாறி சிவனுக்கு இணையா இருக்கணும். தெய்வ சக்தியோட இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மீனா தேவியை சம்மதிக்க வைக்கிறதுங்கிறது பார்வதிக்கு ஒன்னும் பெரிய விஷயமா இருக்காதுங்கிற மாதிரி லட்சுமி பேசிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா நம்ம சிவன் இப்போ ஒரு சிலையாவே இல்ல ஒரு நிழல் மாதிரியே
நிக்கிறார். அப்ப நம்ம பார்வதி தேவி போய் ஆசையா நம்ம சிவனோட தோல்ல கை வைப்பாங்க. கை வச்ச உடனேயே பார்வதி தேவி முழுசா அடுத்த கணமே தீயில எரியுறாங்க. என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா பார்வதி தேவி இப்படி ஒரு கெட்ட கனவு கண்டு முழிக்கிறாங்க. ரொம்ப பயந்து போய் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு மீனாதேவி விசாரிச்சா அதுக்கு பார்வதியோ என்ன சுத்தி என்னமா நடக்குது, ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி சிவனை அடையிறது தான் என்னோட வாழ்க்கையோட லட்சியமா, ஆனா அந்த சிவனை கனவுல காணும் போது எனக்கு ஏன் இப்படி பயமா இருக்கு, சிவன் கனவுல வந்து என்ன ஏன் இப்படி பயமுறுத்துறாரு அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த அம்மா, நீ ஒரு ராஜகுமாரி, இந்த மாதிரி தேவையில்லாம எல்லாத்துக்கும் நீ பயப்பட தேவையில்லை, கனவை கண்டு நீ அச்சப்பட தேவையில்லை, அது மட்டும் இல்லாம நீ ஒரு ராஜகுமாரிங்கிறதுனால ஒரு ராஜகுமாரர் கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கணும், ஏதோ ஒரு சாதாரண தவம் பண்ணக்கூடிய ஒரு முனிவர் கூட எல்லாம் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னமா அப்படி சொல்லிவிட்ட, சிவன் ஒரு சாதாரண தவம் பண்ற முனிவர் கிடையாது, அவர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த அம்மா, சரிதாமா நீ சொல்றது சரிதான், அவர் ஒரு கடவுள் தான், அவர் ஒரு கடவுளா இருக்க ஒரு மிகப்பெரிய கடவுள் எப்படி ஒரு சாதாரண மனுஷியை கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஒரு கடவுள் ஒரு மனுஷியை கல்யாணம் பண்ணி எங்கேயாவது நீ பாத்துருக்கிறியா இல்ல எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லையே. இப்போ நம்ம விஷ்ணு பகவானையே எடுத்துக்கோ, விஷ்ணுவோட பொண்டாட்டி யாரு, லட்சுமி தேவி. லட்சுமி தேவி ஒரு மனுஷியோ ராஜகுமாரியோ கிடையாது, அவங்களும் ஒரு தெய்வம். அதனால கடவுளுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், ஒரு ராஜகுமாரிக்கு ராஜகுமாரோட தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. அதெல்லாம் விடு, தேவையில்லாத விஷயத்தை பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு. பார்வதி நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, விந்தியச்சல நாட்டுல இருந்து உன்னை பொண்ணு கேட்டு புகுந்த வீட்டுக்காரங்க இங்க வரப்போறதா மீனாதேவி எடுத்து சொல்றாங்க. அடுத்து அவங்க சொன்ன மாதிரியே ஆடை ஆபரணங்களோட வந்து நம்ம பர்வதராஜனை பார்த்து, நீங்க அன்னைக்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு, என் பையன் ராஜகுமாரரான தண்டக்கு பார்வதியை கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேக்குறாரு பர்வதராஜனோட சம்பந்தி. இவர் எஸ்னோட எந்த பதிலுமே சொல்ல முடியாம பர்வதராஜன் கொஞ்ச நாள் நீங்க இங்கேயே தங்குங்க, நான் கல்யாணத்தை பத்தி அப்புறம் பேசுறேன், அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம பார்வதி தேவியை காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத மாதிரி, இதுக்கு ஏதாவது ஒரு விமர்சனமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி அந்த சிவன் காலாகாலமா தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த அமர்நாத் குகையிலேயே இவங்க வெளியில இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க வர்ற மீனாதேவி பார்வதி இப்படி நின்னு அந்த அமர்நாத் குகையை பாத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து, பார்வதி நீ இன்னும் அந்த சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்க, இது நம்மளோட துர்பாக்கியம், அந்த ததிசி முனிவரோட ஆசிரமத்துல நாம கொஞ்ச நாள் போய் தங்கணும் பாத்தியா, அதுதான் நம்ம பண்ண தப்பு, அவங்க சொன்ன அந்த கதைகளை வச்சுதான் சிவன் மேல உனக்கு அந்த லவ் வர ஆரம்பிச்சிச்சு, அதனால இப்ப நம்ம ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், துரதிருஷ்டம் எல்லாம் இப்ப நம்ம ததிசியோட ஆசிரமத்துல இல்ல, நம்மளோட மாளிகையில இருக்கோம், உன் மனசுல இருக்கிற தேவையில்லாத அந்த சிவன் பற்றி அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஏறி உன்னோட கல்யாணம் ராஜகுமாரரான அந்த தண்டக்கு கூட தான் நடக்க இருக்கிறது, நாங்க முடிவு பண்ணிட்டோம், உங்க அப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் சம்மதமா தான் இருந்துச்சு, ஆனா திடீர்னு என்னவோ இந்த கல்யாணத்துக்கு தேதி குறிக்க மாட்டேன்னு தள்ளி போட்டுக்கிட்டே வராப்ல, ஏன்னு தான் தெரியல, அவருக்கு ஏன் கவலை என்ன தெரியும், ஒரு அம்மாவா என்னோட கவலை அவரை புரிஞ்சுக்கலையே, எத்தனையோ குழந்தைகள் எனக்கு பிறந்தோம், ஒருத்தருக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல, இப்ப இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, நீ எனக்கு என்னமோ உன் கல்யாணத்தை பார்க்காமயே நான் செத்துருவனோன்னு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. உடனே பார்வதி தேவியோ, அம்மா நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது, அழாதீங்க, என்னால உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வராதுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த அம்மா அன்னைக்கு சதி கிட்ட தச்சன் கேட்ட மாதிரியே பார்வதி கிட்ட, அப்ப நான் யார கல்யாணம் பண்ண சொல்றனோ அவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சத்தியம் கேக்குறாங்க. பார்வதி தேவியும் சதி தேவி மாதிரியே பாசத்துல சதி அப்பா பாசத்துல சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. இங்க அம்மா பாசத்துல பார்வதியும் நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ணியும் கொடுத்துறாங்க. இப்படி இவங்க சத்தியம் பண்ணி கொடுக்கறத பர்வதராஜன் பார்த்து வருத்தப்படுறாப்ல. சதி தேவிக்கு நடந்த மாதிரியே பார்வதி தேவிக்கும் நடக்குது. ஆழ்ந்த தவத்தில் இருக்கிற இந்த சிவன் இது எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா? தேவலோகத்துல இதெல்லாம் பாக்குற இந்திரதேவர் ரொம்ப சோகமா இருக்காரு. ஏயா சோகமா இருக்கிறன்னு நம்ம நாரதர் அந்த பக்கம் வந்தவர் கேட்க, அதுக்கு அந்த இந்திரர் சதி தேவி அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ண மாதிரியே இப்ப பார்வதி தேவி அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? இதுவும் சதியோட அந்த கதை மாதிரியே போய் சிவசக்தியோட இணைப்பு சாத்தியம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா சக்தியோட இந்த பிறவியும் வேஸ்டா போயிடும். அடுத்த ஒரு பிறவி பிறந்து அவங்க சிவனோட சேர்றவரை இந்த தாரகாசுரனோட டார்ச்சரை நாங்க தாங்கித்தான் ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே புலம்பலா இருக்க, அதுக்கு நம்ம நாரதர் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நானே நேரா போய் மீனா தேவி கிட்ட என்ன ஏதுன்னு பேசி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாரு நாரதர். நாரதர் அப்படி என்ன பேச போறாரு? நாரதரோட பேச்சை கேட்டு மீனா தேவி இறங்கி வருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பாட்டுல தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாட்டுல சந்திப்போம். தேங்க்யூ.